வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? சாமிங்க. ஓ, பழனிசாமி. வெறும் சாமி. எம்ஐ விசஸ் சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூ தான் பார்ப்போம். வெல்கம்டா. வணக்கம் வணக்கம். வெல்கம். ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் சந்திக்கிறோம். ஆமா, ஒரு வாரம் எல்லாருக்கும் ஹெவி ஒர்க், யாரும் பார்க்க முடியல. சாரி கைஸ், இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். சரி, நான் ஸ்வீட்டா ரச்சின்லேருந்து வரேன். ஏண்டா எட்னாடா உனக்கு மேலே அடிக்கவே வராதா? கீழே தான் அடிப்பேன். அவெல்லாம் வந்து ஒன்டே பிளேயர் தான், ஒன்டே பிளேயர்லாம் கிடையாது. ரச்சின்லாம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டோம். மூணுத்துலயும் திருப்பாதி தீபக் கூட இவனுங்க தான் அடிச்சிருந்தோம். இதுல எஸ்கேப் ரச்சின் இருந்தாலும் டெஸ்ட்ல ஆடு அப்படின்னு வச்சுக்கவேன், உட்காந்து ஆடுவாரு. ஒன்டேல ஆடுன்னு வச்சுக்கவேன், டைக் அவுட் பண்ணுவாரு. பட் வந்து ஒன்டேல புது செட் ஆக மாட்டாரு கண்டிப்பா. அவன் என்ன பண்ணா, நம்ம நடுவில் இந்த 11 விட்டுட்டோம் கடிக்கிறதுக்கு. ரச்சினை தப்பிச்சிட்டான் அதில் நடுவில். இவனுக்கு 2 பேர் எஸ்கேப் போயிட்டானுங்க கடிக்கும் போது. ரச்சின் இனிமே இவன் தேவை சிஎஸ்கே இதோட போதும், நீ வெளியே போயிடு, அவ்வளோதான், வேணாம். நாங்கள் ஏதாவது யங்ஸ்டர் வச்சு கூட அடிக்கிறோம். நேற்று டீம் நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. பிளேயிங் லெவல் அஸ்வின் வந்தவனே முடிஞ்சு தெரிஞ்சு போச்சு, மேட்ச் க்ளோஸ். அஸ்வினா ஏன் கொண்டு வந்தார்ல? இம்பாக்ட் லெவல்ல வந்து இந்த 5 பிளேயிங்ல இல்ல, இம்பாக்ட்ல வந்து அன்சுல் கம்பல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, இன்னொரு 5 விக்கெட் வந்திருக்கும். 5 விக்கெட் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 2 விக்கெட் ஈஸியா போயிருக்கும். ரோஹித் சர்மாலாம் அவளை அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க அன்சுல் கம்பல்ஸ் பவுலிங்லாம். ஏன்னா அவன் ஆல்ரெடி மும்பைல இருந்தான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஹித் சர்மா இந்த சீசன்லயே வந்து சென்னை கூட நிறைய அடிச்சிருக்கான். அவன் லாஸ்ட் இயரும் அதே மாதிரி சென்னை கிட்ட மட்டும் தானே அடிச்சான். வருஷம் அவன் சென்னைனா மட்டும் தானே ஃபார்முக்கு வரான். சரி, ஓகே, அது ரோஹித் சர்மா அப்புறம் வரும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரச்சின் வந்து அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு. ஷேக் ரஷீது இவன் தான் அடிக்கலாம்னா அவன் அதுக்கு மேல தர ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம், இது நீ சொன்னது தப்பு. ஏன்னா இவர் 4th ஸ்டெம்ப் பால் எல்லாம் உட்காந்து திருப்பிடுகிறான் பால. அவன் பாவம் இன்டென்ட் காட்டுற பையனையும் நிக்க வைக்கிறான். அதுதான் நான் சொல்ல வரேன். இவன் அடிக்காததால அவன் வந்து என்னென்னவோ பண்றான். பரதநாட்டியம் ஆடின்னு இருக்கிறான்டா அவன் பாட்டு தனியா. அவன் இப்படின்றான் அப்படின்றான், அவன் பாட்டு சுத்துறான். பால் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாட்டல. சரி, அவனும் தப்பு. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட இன்டென்ட் இருந்துச்சு. அதான் அந்த பையன் பரவாயில்லடா. அந்த ஆயுஷ் பரவாயில்ல, வந்ததுக்கு ஆயுஷ் மாத்திரே. ஒரே சிஎஸ்கே பண்ண ஒரே நல்ல விஷயம், திருப்பாட்டியை வெளியே அமைச்சது, ஆயுஷ் மாத்திரை உள்ளே எடுத்து வந்தது மட்டும்தான். நேற்று அந்த பையன் செம்ம இன்டென்ட் காட்டினாங்க. அவன் அடிச்ச ஃபிளிக் ஷாட்லாம் பார்த்தியா, சூப்பராக இருந்துச்சு. 6 அஸ்வினி குமார் தான் அடிச்சான். அவனும் ஒரு எக்ஸ்ட்ரா பிடிச்சி தான் அடிச்சான். பட் இருந்தாலும் அந்த பையன்கிட்ட ஒரு இன்டென்ட் இருந்துச்சு. எவன் போட்டாலும் நான் அடிக்க போறேன்ற இது இருந்துச்சு. அந்த யங்ஸ்டருக்கு அடிக்கிறது கூட ரச்சின் ரவீந்திராக்கு துப்பு இல்லைண்ணா. இல்ல அதுதான் சொல்ல வரேன். அந்த பையன் ஆயுஷ் மாத்திரை கிட்ட இவனை தீபக் சேரி போட்டு அடிச்சான் அவன். ஓகேவா, பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் அந்த பையன் அடிக்கிற இன்டென்ட்ல தான். அவன் ஆன ஸ்ட்ரைக் ரேட்டு இவனுக்கு மொத்த பேர் ஆன ஸ்ட்ரைக் ரேட்டை விட அதிகம். டெஃபினட்டா பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 3 ஓவர் இவனுக்கு தடவ ஆரம்பிச்சான் பாரு, ரச்சினும் ஷேக் ரஷீதும். ஸ்டாப்பா சாமி முடியலடா. ஏய் என்னடா பண்றீங்க 2 பேரும்? உங்களுக்கு பேட்டிங் ஆட தெரியுமா ஆட தெரியாதா? அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. பவர் பிளேல இது வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா அடிச்சது 4 6. ஏய் அவன் 80 சம்திங் ஏதோ பால் ஆடி இருக்கான். 80+ பால் ஆடி ஒரு 6 கூட அடிச்சது இல்ல பவர் பிளேல. அதான் இந்த ஐபிஎல்ல டோட்டலா பவர் பிளேல அவன் அடிச்ச 6 4. ஏடா பவர் பிளேல பேட்ச்க்கு 4 6 அடிக்கிறானுங்கடா. இதுக்கு 80 பால் கிட்ட ஆடி இருப்படி. எதுக்கு உன்னெல்லாம் நாங்க அவ்வளவு காசு கொடுத்து ரச்சின் நெக்ஸ்ட் மேட்ச் வெளியே உட்காருங்க. ஆண்டே சித்தார்த் கூட ஓப்பனிங் அனுப்பு இல்லையா? டே ஜேமி ஓட்டன் ஓப்பனிங் அனுப்புடா. டே அவனா அது என்னன்னு காட்டுறான்டா, அவனா சுத்துவான்டா. அதெல்லாம் ஏன்னா டெவால் பிரேவிஸ் ரீப்ளேஸ்மென்ட் சைன் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் அனுப்புல, ஹிட்டர் எல்லாம் ஓப்பனிங் விட்டுறான். ஃபோர்த் கரெக்டா இருப்பான். நான் ஹிட்டர் ஓப்பனிங் அனுப்புனா மிட் ஆஃப் உள்ள இருக்கும், தூக்கி அடிப்பான். ஜேமி ஓட்டன் அனுப்புங்கடான்ற நானு என்னண்ணே. சரி அதெல்லாம் விடு. நடுவுல ஒருத்தவனுங்க வந்தானுங்க பாரு, தூபே ஜடேஜா. மிகப்பெரிய ஸ்கேம் நம்ம டீம்ல. ஜடேஜா இனிமே நீ 4th வாங்க நான் சொல்லவே மாட்டேன். உன்னை நான் தான் சொன்னேன், தயவுசெய்து அவனை 4th அனுப்புங்க.
அக்ஷர் பட்டேல் மாதிரி ஏதோ பேட்டிங் நல்லா ஆடுவான். நீ ஒரு 20 பால் ஃபர்ஸ்ட் 20 பால் ஆடின பாரு, வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இனிமே உன் பேட்டிங்கே பார்க்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். இது சாவடிச்சிட்டா 2 பேரும் சேர்ந்து. ஐயோ சிங்கிள்ஸ்க்குலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தூபே ஒருத்தன் வந்தா எவனா சிக்கிட்டான் போல அந்த புது போல அஸ்வினிக்கு போட்டு அடிச்சாங்க. அவ்வளவுதான் போட்டு கடைசியில அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அது வரையும் பாலுக்கு வலிக்காத மாதிரி ஆடுனுங்கிறானுங்க 2 பேரும். பாவம் பால் கிழிஞ்சிரும், பால் உடஞ்சிரும். நம்ம மெதுவா ஆடுவோம், நம்ம எதுக்கு செலவு வைக்கணும்? நம்ம மரத்தை நிறைய மரத்தை நட்டானுங்க அப்பா சாமி. ஆனா ஆக்சுவலா புவர்னா அதுதான் சொல்லுங்கிறோம். நீ ஆக்சுவலி இன்னைக்கு அருண் வந்து ஜடேஜா முட்டு கொடுக்க வருவான்னு நினைச்சேன், கொடுக்கல. இல்ல நேத்து ஆனதை பார்த்துட்டு எனக்கே நிஜமா ஒரு மாதிரி வச்சுட்டு என்னடா 7 per run rate. ஆனா இவங்க ஒரு 2 பேரும் அடிச்சுட்டு 2 பேரும் 50க்கு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அப்பயே நான் முடிவு பண்ணேன் மேட்ச் தோத்துருந்தா இன்னைக்கு நான் மட்டும். இல்லடா நெக்ஸ்ட்லாம் பேட்ஸ்மேன் இருக்காங்கடா, நெக்ஸ்ட்லாம் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அடிப்பானா இல்லையான்னு தெரியாது. 2வது விஜய் சங்கர் இருக்கான், அப்புறம் வந்து இருக்காங்க. அதுதான் இந்தியா காமிக்க விக்கெட்லாம் இருக்குது. உங்களுக்கு எதுனா 50? உங்களுக்கு யாருமே 50 அடிக்க கேட்கவே இல்லை. நீங்க வர்ற ஃபர்ஸ்ட் 20 பால்ல ஒரு 35 ரன்னு 2 பேரும். இவன் 35, அவன் ஒரு 35 இருந்தா பால் மீந்து இருக்கும். விஜய் சங்கர் வந்து ஏதோ ஒரு அடிச்சிருப்பான், ஜேமி ஓட்டன் அடிச்சிருப்பான். ஆனா தூபேக்கு உண்மையா சொல்ல போனா நீ இந்த மாட்டவே இல்லைனா. நம்ம எல்லாம் வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட்டோம், சத்தியமா கிடையாது. அவர் சின்ன பையனை புடிச்சிட்டு அடிச்சிட்டாரு தூபே, அதனால தப்பிச்சிட்டாரு அவரு. ஓப்பனா சொல்லுங்க ஜட்டு கடைசி போய் தூபேக்கு வரேன். ஜட்டு நீ வந்து பேட்டிங்ல ரிட்டைர்மெண்ட் கொடுத்துரு, நீ வேணும் பவுலிங் மட்டும் போட்டுக்கோ, ஃபீல்டிங் பண்ணிக்கோ. பேட்டிங் தயவுசெய்து வராது. முடிஞ்சா ஜடேஜாவை 10ஆவதுல இறக்கி விடுங்கடா டேய். முன்னாடி வேணாடா ஜடேஜா வந்து தோக்குற மாதிரி இருந்த மேட்ச் ஜெயிக்க வைப்பான்டா. கடைசி அதுல இறக்கி விட்டா கரெக்டா இருப்பான். முன்னாடி வந்து கூட ஜடேஜா பவுலிங் நல்லா போடுவான், ஃபீல்டிங் நல்லா பண்ணுவான். ஆனா பேட்டிங் ஜடேஜா வேணாம். அந்த 23 நீ அடிச்சு குடுத்ததே போதும், அந்த சேவையே போதும் சிஎஸ்கேக்கு. இனிமே நீ தேவையில்லை பேட்டிங்ல. இன்டென்ட்டே இல்லண்ணா, சுத்தமா இல்லண்ணா. அந்த பசங்க ஏதோ புது பசங்க வந்து காட்டுறாங்க. நான் ஒண்ணு பாத்தியன்னா, நம்ம டீம்ல ரச்சின் ரவீந்திரா எவ்வளவு கோடிக்கு வந்தாருன்னா எனக்கு தெரியல. சீரியஸா 5 கோடி நினைக்கிறேன். 4 சம்திங் 4 crores தான் இந்த ஒண்ணா. வைபவ் சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் பால் தூக்கி வெளிய அடிச்சான் பையன். 14 வயசு பையன். அடுத்த டீமை விட்றா, ஆயுஷ் மாத்த அடிக்கிறான்டா. 17 வயசு பையன்டா, உன் டீம்ல இருக்கான்டா. இன்டென்ட் உங்களுக்கு ஏன்டா இருக்க மாட்டேன்? நான் எக்ஸாம்பிளுக்கு அதர் டீம்ஸே வரமாட்டேன். உன் டீம்ல ஒரு பையன் இருக்கான், ஓகேவா? அவன சாமி எனக்கு புடிக்கு ஒண்ணுமே தெரியல. இவனுக்கு பவர் பிளேல 6 கொடுங்கனாலே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து பேட்டிங் கத்துங்கடாடி. நான் இது ஓப்பனா வேற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒண்ணு வேணாம் இல்லனா எனக்கு ஒரு மாதிரி நேத்து சரி இவங்கதான் ஜெயிச்சிட்டானுங்களா ஏதாவது இல்ல. இத வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, இந்த ஜூஸ் வந்து பக்கத்துல இருக்கிறவன் இவன் சிங்கமுத்து தானே மாத்தி குடிச்சிருவான். இதுக்கு முடக்குன்னு வேற வாங்கி குடிக்கணும் இல்ல, அந்த மாதிரி அந்த பையன் கிட்ட வாங்கி குடிக்கிறாடி. அப்பயாவது உங்களுக்கு பேட்டிங் இன்டென்ட் வருதா பாப்போம். இல்லண்ணா சுத்தமா ஒரு இதுவே இல்லண்ணா, ஃபயரே இல்லண்ணா நம்ம கிட்ட. இத்தனை நாள் ஏதோ ஒரு அளவுக்கு நான் முட்டு குத்துந்தேன். இதுக்கு மேல முட்டெல்லாம் வாய்ப்பே இல்லடா டீமுக்கு. இல்ல எனக்கு சிஎஸ்கே எப்பவுமே இன்டென்ட் கொடுக்குறது இல்லை. இந்த சீசன் இன்டென்ட்டே கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ஏதோ அந்த ஷேக் ரஷீத் பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சான், இன்டென்ட் நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் இப்போ ஆயுஷ் மாத்திரை, அவ்வளோதான் இன்டென்ட்டு. இப்போ தயவுசெய்து இவனுங்கெல்லாம் விட்டு இந்த ஜடேஜா தூபே இவனுங்கெல்லாம் வெளியே கூட உட்கார வச்சிருங்க. ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கான், வேனிஷ் பேர் இருக்கான், ஆண்டி சித்தார்த் இருக்கான். நீ ஜடேஜா இல்ல அஸ்வினி வெளியே அமிச்சிட்டு ஸ்பின்னரா ஸ்டேஜ் கோபால் கூட இன்னும் அவன் பேட்டிங் கூட ஓரளவுக்கு ஆடுவான் அந்த பையன். ஸ்பின்னி பவுலிங் நல்லா தான் போடுவான், அவ்வளோ பேட் பவுலர்லாம் கிடையாது. நேத்து தலை எனக்கு ஒரு டவுட். ஏன்னா எதுக்குன்னா ஓவர்டனை நம்பியா பவர் பிளேவை அவர் வந்து அஸ்வின் உள்ள எத்தனை வந்தாரு. அதுதான்டா எனக்கும் புரியல. டேய் உங்களுக்கு பவர் பிளேல போறதுக்கு நேத்து அஸ்வின் எக்கனாமிக்கா போட்டான்னு வேற நிறைய பேர் சொல்லுகிறாங்க. டேய் உங்களுக்கு பவர் பிளேல போடவே ஆள் இல்லடா, நீ எக்கனாமிக்கா போட்டா என்ன பவர் பிளேல உனக்கு கலீல் அஹ்மத் கூட போடுறதுக்கு ஆள் இல்ல. ஜேமி ஓட்டன்லாம் 5வது ஓவர் 6வது ஓவர் அப்ப அந்த டைம்ல வரணும், ஓகேவா? அது முன்னாடிலாம் வந்தா என்ன ஆகும்னு தெரியும். அதுக்கப்புறம் 5வது ஓவர் 6வது ஓவர்லாம் டென்ஷன்ல இருப்பானு எங்க ரன்னுக்கு வாங்கலான்ட்டு. அந்த டைம் கூட இல்ல, மிடில் ஓவர்ஸ்ல வரணும். ஜேமி ஓட்டன் எப்படி வந்தாலும் புழக்க தான் போறானுங்க, ஓகேவா? இன்னொன்னு முடிஞ்சா நீங்க நாதன் அலி சொல்லிட்டு வர பாருங்க. அவனாச்சும் பவர் பிளேல கலீல் அஹ்மத், அன்சுல் கம்பேஜ், நாதன் அலிஸ் இவங்க 3 பேர் வச்சு பவர் பிளேல தள்ளலாம். பெஸ்ட் பேஸ் அட்டாக் டீம்ல
100% ஷூரா வின் பண்ணலாம் இந்த அப்படி பேச. நீங்க ராதிரில செட் வர முடியலன்னா 100 அகமதுக்காவது பவர் பிளேல கொடுத்து தொலைங்க. அதுவும் பண்ண மாட்டீங்க. எப்படி தெரிஞ்சிச்சு? ஆமா ஆமா அது 100 கொடுக்கலாம். நேத்து மேட்ச்ல வந்து தோனியே வந்து அவ்வளவு இன்டர்நெட் காட்டலடா. ஓகே எனக்கு அதான் தோணுச்சு. நான் வந்து ஒரு பிளானிங்கே இல்லடா. டீம்ல ஒரு பிளானிங்கே இல்ல. ஓகே ஃபர்ஸ்ட்லாம் பழைய மேட்ச்ல பாத்தீங்க ரோஹித் சர்மா பேசுவா இப்படி போடு அவுட் ஆகும் அப்படிலாம் சொல்லி அவுட் ஆகி எடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு இன்டென்ட்டே கிடையாது. டீம்லயே ஒரு இன்டென்ட் கிடையாது. ஓகே என்னன்னே தெரியல எனக்கு புரியவே இல்லை. தோனி எதுவும் பண்ணல. கீப்பர் மட்டும் இருந்தான். சும்மா அங்கிட்டு வா இங்கிட்டு சொல்லலாம் அவ்வளவுதான். மத்தபடி வந்து ஒரு இன்டென்ட்டே கிடையாது. நான் செகண்ட் ஹாஃப் பார்க்கவே இல்லை. இந்த ஸ்கோரை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டா உனக்கு துண்டா வச்சிருவானுங்கன்னு நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். சீரியஸா அது ஓகேடா. ஒரு இன்டென்ட் இல்லடா அவன்கிட்ட பவுலிங் போறதுக்கு. பேட்ச் தூக்கணும் தெரியும்ல. 2 பேர் நிக்கிறாங்க தூக்கணும் தெரியும்ல. அதுக்காக போராடவும் மாட்டாங்க. சும்மா ஒருத்தன் பவுலிங் போடுறான். இல்லடா முடிது உள்ள போறாங்க. அப்படி ஒருத்தன் போடுறான் மாத்தி மாத்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளானிங் இல்ல அவன்கிட்ட. தோனி எதுவுமே சொல்லல இப்படி போட்டு அவுட் ஆவான். பழைய மேட்ச் பாத்திருக்கேன் ரோஹித் சர்மா கிட்ட எடுத்தான் பாத்தியா? நீ சொல்லணும்ல. ஆனா அந்த மாதிரி போறதுக்கு ஒரு பவுலர் வேணும்டா. அன்சுல் கும்பேஜ் வெளியே இருக்கான்டா. இருக்கு வச்சு இவங்க தானே எடுத்தாங்க. ஓகே இவங்க தான் ஓடுற எல்லாமே எடுத்தாங்க. தோனி தெரியாம எடுத்தாங்க சொல்லு. இவனுங்க எடுத்தாங்க இல்ல தோனி கேட்டு தான் எடுத்திருப்பாங்க. அப்ப வந்து அப்பயே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப எல்லாமே ஓகே சொல்லிட்டு இப்ப வந்து இன்டென்ட் காமிக்கணுமா இல்லையா பேசும்போது? ஓகே சும்மா வந்து நான் என்ன பாக்குறேன் ஒரு ஓவர் முடியுது அடிக்கிறாங்க அடுத்த ஓவர் விளம்பரம் போடுறாங்க மறுபடியும் அடுத்த போடுறேன் மறுபடியும் விளம்பரம் போது இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லா ஓவரும். தவிர யாருமே வந்து இன்டென்ட் பண்ணவே இல்லை. ஓகே அண்ட் ஃபீல்டிங் லாப்ஸ்னா அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. நீ ஃபீல்டிங்லாம் விடு. அந்த வான்கேரே ஸ்டேடியம்ல 175 ப்ளஸ் வச்சுக்கின்னு அங்க டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அந்த கிரவுண்ட்ல சான்ஸே இல்ல. துண்டா 15 ஓவர்ல சேஸ் பண்றாங்க. அவங்க என்ன சிஎஸ்கே வாடா பேட்டிங் ஆடுறாங்க 175 அடிக்க முடியாம. மும்பைடா கடப்பார பேட்டிங்டா துண்டா அடிச்சுட்டு போனுடா. அங்க எவனா ஒருத்தனு பட்டாலும் மேட்ச் முடிஞ்சுச்சு. ஏன்னா அவனுக்கு இருக்கு. இத்தனைக்கும் நேத்துலாம் திலகவர்மாலாம் வரல. யாரும் திலகவர்மா வரல. நமந்தீர் இருக்கான். அர்த்திக் பாண்டியா இருக்கான். 6 அடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. தீபக் சகர் அடிப்பான்டா வந்து மும்பை உள்ள போய் சொல்லுது. கண்டிப்பா மும்பை ஸ்கோரா போறோம் பிளே ஆஃப். செம்ம அவங்க செட் ஆயிட்டாங்க டீம். ஓகேவா? இன்னும் வில் ஜாக்ஸ் மட்டும் தான் அங்க மாட்டாமக்குது. அவனுக்கும் மாட்டிச்சுன்னா வச்சுக்கோ டீம் செட் அவங்களுக்கு. அவ்வளவுதான் நம்மளுக்கு சீசன் கோயிந்தா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் சீசன் பாத்துக்கலாம்ட்டு. நான் தோனி சொல்லியிருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் லூஸ்ல வந்து சொல்லியிருந்தேன் அவன் வந்து சீசன் வந்து போனா பிரச்சனை இல்லை. நான் வந்து பிளேயிங்ல வந்து ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு டவுட் என்னன்னா இந்த சீசன் போயிருச்சுன்னு மேட்டர் இல்லனா அடுத்த 2 சீசனுக்கு நம்ம கிட்ட பிளேயர்ஸ் வேணுமா நான் எடுக்கிறதுக்கு? ஆக்ஷன்ல இருந்ததெல்லாம் பொறுக்கி போட்டுக்கிறாங்க எல்லா டீம்லயும். இப்ப இவனுங்கள எனக்கு இவனுங்களெல்லாம் நீ விட்டுருங்கன்றேன். விட்டுட்டு எவனே தெரியாத பிளேயர்ஸ் தயவு செய்து எடுங்க நெக்ஸ்ட் இயர். எங்க இருக்காங்க பிளேயர்ஸ் நீயே யோசிச்சு பாருப்பா. மினி ஆக்ஷன் வருவாங்க. மினி ஆக்ஷன் வராங்க. இப்போ மினி ஆக்ஷன்ல ஒண்ணே சொல்றேன் பாரு. இந்த ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் மினி ஆக்ஷனுக்குள்ள என்டர் ஆக முடியும். அதுதான்டா இரு. இப்போ மத்த டீம்ல பெஞ்ச்ல இருக்காங்க பாத்தியா? அவனுங்க எல்லாம் வெளியே விடுவானுங்கல்ல. உனக்கு ஒரு டவுட் எல்லா டீமும் எங்க பெஞ்ச் மேல நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த குஜராத்தை தவிர்த்து மீது யாரும் பெஞ்ச் மேல இன்வெஸ்ட் பண்ணல. அதுதான்டா சொல்றேன். பெஞ்சில் நிறைய பேர் பேத்திர பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகேவா? அவனுங்களை எடுத்து ஆடினாலே இவ்வளவு கேவலமாலாம் ஆட மாட்டானுங்க. அது நான் கரெக்ட் தான். எனக்கு மெய் என்ன தெரியுமா ஒரு மீன்ஸ் எப்படி சொல்றது ஒரு அந்த சிட்டிசன் படம் மாதிரி தான். சர்க்கஸ் அந்த போட்டி பாருங்க. ஒரு 10 வருஷம் 7 வருஷம் டீம் எப்படி இருந்துச்சு. சென்னை டீம்லாம் மிரளுவாங்க. ஓகே பிளேயிங் 10 சென்னை கூட விளையாட போறோம். ஐயோ விளையாட மிரளுவாங்க. பார்த்தாச்சு சென்னை கூட தான் விளையாட போறோமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஈஸியா 2 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஈஸியா வந்துடும். நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஈஸியா வந்துடும். பதிரனா 18 கோடி வர்த்தாப்பா. பீடாக அப்பயே கதை இல்லப்பா. ஆக்சுவலி பீடாக ஃபர்ஸ்டே சொன்னாரு. எனக்கு அப்ப செம்ம கோவம் பீடாக மேல. என்னடா நானும் சொன்னேன் ஆக்ஷன் மாத்திட்டானா இல்ல நான் ஆக்ஷன்லாம் மாத்துறது கூட ஓகே. இப்போ கூட அவன் டெட்லியா சில பால்லாம் போடுறான். ஆனா அவனுக்கு பவர் பிளேலயே ட்ரை பண்ணலாம். என்னதான் பண்றான்னு பாப்போமே. சும்மா பதிக்கு வச்சிருக்காங்கடா. லாஸ்ட் ஒரு அடி வாங்குறதுக்கு என்ன வரீங்க? டேய் நீ பழைய பதிர்னா கிடையாது தம்பி. நீ கடைசியில என்ன வர்றதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணுங்க. இதா அதுவும் அவன் போற ஸ்பீடுக்கு ஒண்ணு வந்து 6 போவோம். இல்ல விக்கெட் ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஆகும். நீங்க பதினானுக்கு எதுக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க தெரியுமா உனக்கு? அவன் போற பவுலிங்காக கிடையாது. அவன் விக்கெட் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுவான் பாத்தியா? அதுக்காக மட்டும்தான். அவ்வளவு பெரிய பவுலர்லாம் கிடையாதுடா. இல்ல நீ லாஸ்ட் சீசன்லாம் நீ சொல்லாத. லாஸ்ட் சீசன்லாம் செம்மையா போட்டான். அவன் ஆக்ஷன் நல்லா சீசன்ல ஒரு இன்டென்ட்டே காட்டல. அவன் அவ்வளவா ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன்ல. இல்ல அவன் இவன் அருண் சொன்ன மாதிரி அவன் ஆக்ஷன் வந்து மாறிச்சு.
அவன் ஆக்ஷன் மாறனதால அவனால கரெக்டா அந்த பால் டெலிவரி பண்ண முடியல. அவனால அவனா ஒயிட போட்டுறான்டா. அவனா ஒயிட போட்டுறான். அந்த வந்து ஹையா இது அக்யூரசி கரெக்டா வைக்க முடியாது அவரால. அப்படி கீழே எங்கன்னா டக்குன்னு எடுத்துட்டு வந்தாருன்னா ஆர்ம் ஸ்விங் ரொம்ப வந்துடும். அப்புறம் கையெல்லாம் ரொம்ப இதுவாயிடும். அவுட் தான் ஐபிஎல் அதுக்கப்புறம் திருப்பியும். எனக்கு பார்த்தா வச்சுக்கேன் சிஎஸ்கேல வந்து 100 அமுது பரவாயில்ல. 100 தப்பான டைம்ல யூஸ் பண்ணாதீங்க. பவர் பிளேல கொடுங்க. விக்கெட் டேக்கர் அவன்லாம். அஸ்வினாவே பவர் பிளே கொடுக்குறாங்க. அடி வாங்கினா தெரியுதுல ஒரு ஓவர்ல ஒரு மேட்ச்ல அடி வாங்கிட்டான். அப்புறம் அடுத்த மேட்ச்லயே அவனுக்கே கொடுக்குறாங்க. பிக்ஸ் பண்ணிட்டாங்க 5வது ஓவர்ல அஸ்வினோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. தேவலாம அஸ்வினை உள்ள ஐயோ இந்த எல்லாரும் சொல்லிட்டு அஸ்வினை விட்டுறானுங்கடா. எக்கனாமிக்கா போட்டான்னு. டேய் அவன் வந்ததால அந்த டீமே கொலாப்ஸ் ஆயிடுச்சுடா. அஸ்வின் உள்ள வந்துட்டு பின்னாடி அந்த டீம் காம்பினேஷன் கொலாப்ஸ் ஆகுது. ஒன்று. இன்னொன்று ஃபயர் பவர் இல்லை பேட்டிங்கில். அட்லீஸ்ட் அந்த வேனிஷ் பேடி அந்த மாதிரி ஏதாவது உள்ளே வந்திருப்பானுங்க பசங்க. அவன் இல்லைனா நீங்கள் அன்சுல் கம்பேஜ் எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு ஆல்ரெடி பவுலிங் இருக்கா. நீங்கள் ரச்சினே யூஸ் பண்ண மாட்டேங்க பவுலிங்கா. ஓகே அவன் பேட்டிங் ஒழுங்கு ஆட மாட்டான். ஃபீல்டிங் இன்னும் சுத்தம். அவன் ஃபீல்டிங்னா அவன்லாம் எப்போ நியூசிலாந்தில் விளாண்டுக்கிறான்னு தெரியல. ஃபீல்டிங் சுத்தமாக வர மாட்டேங்கிறான் அவனுக்கு. இவனுக்குலாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்தா நல்லா கிரிக்கெட் வர பழகுது. ஐபிஎல் வந்தா வராது பழகுது இவனுக்கெல்லாம். சரி ஓகே வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் சிஎஸ்கே இந்த சீசன் இல்ல எனக்கு என்ன தெரியும் தோணுது இந்த போட்டாங்க தலையில. இன்னொன்னு சொன்னா தோணுது தெரியுமா? மேபி அடுத்த 6 மேட்ச்ல வந்து லாஸ் ஆகி ஒரு நல்ல டீம் கொண்டு வருவாங்க. அந்த டீம் தான் நெக்ஸ்ட் இயர்ல எடுப்பாங்க. அதுதான் நீ வழக்கம் போல சொன்ன மாதிரி தான் ஒரு பிளேயர் சொல்லிக்கிட்டு எல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும். அது வந்து 5வது மேட்ச் 6வது மேட்ச் கழிச்சு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. டோட்டலா வந்து 14 மேட்ச் இருக்குதா, இன்னொரு 6-7 மேட்ச் இருக்குது. அது முடிஞ்ச மொத்தம் ஒரே டீமா நல்ல டீமா வரும். நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே பாப்போம். சரி சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. நரேஷ் ஏதோ பாட்டு பாடுறியா? ஆட்டு பாடம் நிலைமையில இருக்கேன் நானு. ஏதோ ஒரு பாடுறா. உனக்கு தோணுன பாட்டு பிடிச்ச பாட்டு ஏதோ பாடு. அப்படியே முடிச்சுக்கலாம் வீடியோ. கதையை கேளு தாய்கோளமே அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே அந்த மாதிரி சிஎஸ்கே டீம் ஆகி போச்சு. இப்போ ஓகே சிஎஸ்கே எங்க தலையில துண்டா போட்டாங்க. நாங்க இந்த வீடியோக்கு துண்டா போட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். உங்களின் தான் போட்டா